வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சூலூர் அருகே உள்ள குட்டையில் கொட்டப்படும் குப்பை மற்றும் இறைச்சி கழிவுகள் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. விலையில்லா கறவை மாடுகள் திட்டத்தில் தேர்வாகி 4 ஆண்டுகளாகியும் மாடுகள் வழங்கப்படவில்லை. ஏற்காட்டில் மலைவாழ் மக்கள் வேதனை. ஆண்டிப்பட்டி அருகே 4 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத சாலை. விளைபொருட்களை கொண்டு செல்ல முடியாமல் விவசாயிகள் தவிப்பு. திருத்தணி அருகே ஒரு நாளைக்கு 30 முறை மூடப்படும் ரயில்வே கேட். ஆம்புலன்ஸ் வாகனமும் காத்திருக்கும் அவலம். சுரங்கப்பாதை அமைத்து தர கோரிக்கை. தரங்கம்பாடி அருகே மஞ்சள் வாய்க்காலில் இறங்கி ஆபத்தான பயணம். விவசாயிகளின் வேதனையை விளக்கும் செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு 360யில் இனி விரிவான செய்திகள். ஏற்காட்டில் விலையில்லா கறவை மாடுகள் திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டு 4 ஆண்டுகளாகியும் கறவை மாடுகள் வழங்கப்படவில்லை என்று மலைவாழ் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 67 மலை கிராமங்கள் உள்ளன. இங்கு வசித்து வரக்கூடிய மலைவாழ் மக்கள் பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கடந்த 2020ஆம் ஆண்டு விலையில்லா கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்தில் மலைவாழ் மக்கள் தேர்வு செய்யப்பட்டனர். ஆனால் தேர்வு செய்யப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகியும் கறவை மாடுகள் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று மலைவாழ் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். விலையில்லா கறவை மாடுகள் திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட பயனாளர்கள் விரைவில் மாடுகளை வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். ஏற்காடு வட்டத்திலேருந்து வந்துட்டுருக்கோன்னா அங்கே ஃபுல்லாக வந்து நாங்கள் ட்ரைபல்ஸ் தான் இருக்கோம். மொத்தம் 67 கிராமம் இருக்குது. இப்போ வந்து பழங்குடியின நலத்துறையில் என்னென்னா இலவசமாக கறவை மாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அங்கே ஏற்காட்டு மலையில் வந்து நாங்கள் 2020 வந்து விண்ணப்பம் கொடுத்துட்டோம். அங்கே வந்து மொத்தமாக எங்களுக்கு தகவல் அதிகம் தெரிஞ்ச கிராமத்துலேருந்து மொத்தமாக 3 கிராமத்துலேருந்து தான் இது கொடுத்துருக்கோம், விண்ணப்பமே கொடுத்துருக்கோம். இந்த விண்ணப்பம் கொடுத்ததுலேருந்து இது வரைக்கும் எங்கள் மலைக்கு மட்டும்தான் கறவை மாடு வரல. மற்றபடி கருமந்தோரை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 300 மாடு வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. அது கருமந்தோரை பக்கம் கொடுத்துட்டாங்க. ஆனால் நாங்கள் கொடுத்தது வந்து முதல்ல நாங்கள் தான், ஆனால் எங்களுக்கு பண்ணலை. இப்போ வந்து வாழ்வாதாரம் முழுமையாக வந்து வாழ்வாதாரம் பாதிக்குது. இப்போ கறவை மாடுன்னு தான் இப்போது கிராமம்னு எடுத்துக்கிட்டாவே கறவை மாடு எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா இது வந்து விண்ணப்பம் கொடுத்து 4 வருஷம் ஆகுது. நாங்கள் விண்ணப்பம் கொடுத்து இப்போ இதுக்காக விண்ணப்பம் தேடி நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து திட்ட அலுவலரை வந்து பார்க்க முடியாது. இப்போ நமக்கு வந்திருக்குன்னா அது கொடுத்தாங்கன்னா அது பயனுள்ளதாக இருக்கும். சூலூர் அருகே உள்ள குட்டையில் குப்பை மற்றும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே ஊத்துப்பாளையம் பகுதியில் வண்ணார் குட்டை அமைந்துள்ளது. ஒரு காலத்தில் இந்த குட்டையில் உள்ள நீரை பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது குப்பை மற்றும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த குப்பை கழிவுகளால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த குட்டையின் அருகே செயல்பட்டு வந்த அங்கன்வாடி குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்பட்டதால் அங்கன்வாடி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. எனவே விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்டம் முதன்மையான மாவட்டம் இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் இந்த 10வது வார்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மிக பாவப்பட்ட மக்களாக இருக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி இருக்குது, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பள்ளி நடக்குது. அடுத்தது பால்வாடி இருக்குது. இந்த இடத்துலையே ஒரு 30 மீட்டர் கேப்பில் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இந்த குட்டையை மூடி அந்த இடத்துல ஒரு குப்பைக்கிடங்கு உருவாக்கி தினசரியும் அங்கே குப்பைக்கழிவுகள் வெளியிருந்து கமர்ஷியல் குப்பைகள் கம்பெனி போன்ற கேண்டிலிருந்தும் அரசு ஊராட்சி சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை குப்பைகள் ஒரே இடத்துல தம்ப் பண்ணி இதன் மூலமாக ஈக்களும் கொசுக்களும்
பல வியாதிகளை உண்டு பண்ணிட்டு இருக்கிறது. மூச்சு திணறல் ஏற்பட்டு நாங்கள் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறோம். கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த மக்கள் குடிநீர் இன்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்ட அலுவலகத்தில் நாள்தோறும் ஏராளமான மக்கள் தங்களின் அடிப்படை தேவைகள் குறித்து கோரிக்கை மனு அளித்து வருகின்றனர். அந்த வகையில் கோரிக்கை மனு அளிக்க பல்வேறு கிராமங்களில் இருந்து வந்த மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் குடிநீர் இல்லாததால் தாகத்தில் தவித்தனர். அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய ஆட்சியர் அலுவலகத்திலேயே குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாதது கிராம மக்களை ஏமாற்றமடைய செய்தது. ஆட்சியர் அலுவலகத்திலேயே தண்ணீர் இல்லை, இவர்கள் இப்படி நம் பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என்று கிராம மக்கள் புலம்பிச் சென்றனர். திருக்கோவிலூர் அருகே அரசு பள்ளி மாணவர்கள் கழிவறை சுத்தம் செய்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அமைந்திருக்கிறது திம்மஞ்சூர் கிராமம். இந்த கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 112 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் உணவு இடைவேளையின் போது மாணவர்கள் கழிவறைகளை சுத்தம் செய்வது போன்ற வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனை அறிந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் கழிவறையை பூட்டி வைத்துள்ளார். இதுகுறித்து தலைமை ஆசிரியரிடம் கேட்டபோது உணவு இடைவேளையின் போது மாணவிகள் அங்கு சென்று கை கழுவுவது வழக்கம் என்றும் அப்போது எங்களுக்கே தெரியாமலேயே கழிவறையை சுத்தம் செய்திருக்கலாம் என்றும் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து வட்டார கல்வி அலுவலரிடம் கேட்டபோது இவர் மீது தொடர்ந்து இதுபோன்ற புகார் வருவதாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி அருகே சேதமடைந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்று விவசாய பெருமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கதிர் நரசிங்கபுரத்திலிருந்து வண்டியூர் கிராமம் வரை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை அமைக்கப்பட்ட இந்த சாலை விவசாய நிலங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டதால் விவசாய விளைநிலப் பொருட்கள் கொண்டு செல்லவும் உரம் உள்ளிட்ட இடுபொருட்களை கொண்டு செல்லவும் பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் தற்போது இந்த தார் சாலை முழுவதுமாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் விளைபொருட்களை கொண்டு செல்ல முடியாமல் விவசாயிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அத்துடன் சாலை சேதமடைந்திருப்பதால் அரசு பேருந்தும் ஊருக்குள் வருவதில்லை என்று கூறும் அப்பகுதி மக்கள் உடனடியாக சாலையை சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பழையகோட்டை பஞ்சாயத்து கதிர்நரசிங்கபுரத்துலேருந்து கீழே வர பாதை, இதுக்கு ரோடு போட்டு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆகி ரோடு ஃபுல்லாக ரொம்ப டேமேஜாக இருக்குது. இந்த ரோடு டேமேஜாக இருக்கிறதுனால விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ரோடு என்ன டேமேஜாக இருக்குன்னா ஃபுல்லாக குண்டும் குழியுமாக இருக்குது. ரொம்ப ரோடு டேமேஜாக இருக்குது. இரவு நேரங்களில் கூட பைக்கில் யாரும் நல்லா ட்ராவல் பண்ண முடியாது. நல்ல லைட் வசதி கிடையாது. இப்போ குண்டும் குழி இருக்கிறதுனால பைக்கில் நைட்டில் வேலைக்கு போயிட்டு வரவங்க வல்லமேடு தெரியாமல் கீழே விழுந்துடுறாங்க. ரொம்ப காயம் ஏற்படுது. இந்த காயம் ஏற்பட்டால் ஆஸ்பத்திரி கூட்டு போகிறது கூட வேகமாக வண்டி வசதி கிடையாது. 108 கூட வேகமாக வர சொல்லி கூட வண்டியில் ஏற்றி போகிறது கூட அவ்வளோ ஒரு டேமேஜாக இருக்குது. மீண்டும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். உதகையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 2வது சீசனுக்காக தயாராகி வருகிறது அரசு தாவரவியல் பூங்கா. நீலகிரி மாவட்டத்தில் தற்போது 2வது சீசன் நிலவி வருவதால் அண்டை மாநிலங்களில் இருந்தும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இன்கா மேரிகோல்டு, பிரெண்ட்ஸ் மேரிகோல்டு, ஆஸ்டர், வெர்பினா, காஸ்மஸ், பெட்டூனியா போன்ற 60 வகையான மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது கண்களை கொள்ளை கொள்ளும் வகையில் அத்தனை மலர்களும் பூத்து குலுங்குகின்றன. அதேபோன்று கண்ணாடி மாளிகையின் முன்பு 15,000 மலர் தொட்டிகளில் நடவு செய்யப்பட்ட சால்வியா, டெய்சி, டெல்பினியம், டேலியா, லில்லி போன்ற 60 வகையான வண்ண மலர்களும் பூத்து குலுங்க துவங்கியுள்ளன. இதனை சுற்றுலா பயணிகள் வெகுவாக கண்டு ரசித்து வருகின்றனர். ஒட்டன்சத்திரம் காந்தி காய்கறி சந்தையில் முருங்கைக்காயின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காந்தி காய்கறி சந்தை தென் தமிழகத்தின் மிகப்பெரிய காய்கறி சந்தையாகும்.
இந்த சந்தையில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் காய்கறிகள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. இந்நிலையில் சில வாரங்களுக்கு முன்பு முருங்கைக்காயின் அறுவடை தீவிரமடைந்து வரத்து அதிகரித்தது. இதனால் கிலோ 10 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் அறுவடை பணிகள் முடிந்த நிலையில் தற்போது முருங்கைக்காயின் வரத்து குறைந்திருக்கிறது. இதனால் நாள்தோறும் விலை அதிகரித்து வருகிறது. செடி முருங்கை கிலோ 55 ரூபாய்க்கு, மர முருங்கை கிலோ 50 ரூபாய்க்கும், கரும்பு முருங்கை கிலோ 65 ரூபாய்க்கும் விற்பனையானது. நாள்தோறும் விலை அதிகரித்து வருவதால் முருங்கை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பண்ருட்டி அருகே கோயிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அதிகாரிகள் இடித்து அகற்றினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த திருவதிகை பகுதியில் ரங்கநாத பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் சுமார் 35 குடும்பத்தினர் பல வருடங்களாக வசித்து வருகின்றனர். இவர்களை காலி செய்ய கோரி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 30 நாட்களுக்குள் வீடுகளை காலி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் வீடுகளை காலி செய்ய மறுத்து வந்தனர். இந்நிலையில் அறநிலையத்துறை அதிகாரிகள் காவல்துறையினரின் உதவியுடன் ஜேசிபி வாகனங்கள் மூலம் வீடுகளை இடித்து அகற்றினர். இதனால் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருத்தணி அருகே ஒரு நாளைக்கு 30 முறை ரயில்வே கேட் மூடப்படுவதால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். ரயில்வே இருமக்கள் படும் அவதியை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ரயில்வே இருப்பு பாதை அமைந்துள்ளது. இந்த ரயில் பாதை வழியாக ஒரு நாளைக்கு சுமார் 30 ரயில்கள் வட மாநிலங்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று சென்னையை நோக்கி சரக்கு ரயில்களும் வந்து செல்கின்றன. இந்நிலையில் திருத்தணி மேட்டுத்தெரு பகுதியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பள்ளி, அரசு மருத்துவமனை, மார்க்கெட் உள்ளிட்ட அத்தனை அத்தியாவசிய தேவைகளுக்கும் இந்த ரயில்வே இருப்பு பாதையை தாண்டியே செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனால் பொதுமக்கள் ரயில்வே பாதையை கடந்து செல்லும் வகையில் அந்த பகுதியில் ரயில்வே கேட் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாள்தோறும் சுமார் 30க்கும் மேற்பட்ட ரயில்கள் செல்வதால் 30க்கும் அதிகமான முறை ரயில்வே கேட் மூடப்படுகிறது. இதனால் அவ்வழியாக பள்ளி செல்லும் வாகனங்கள், அவசர தேவைக்காக செல்லும் ஆம்புலன்ஸ் மற்றும் பணிக்கு செல்வோர் என அனைத்து தரப்பு மக்களும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எண்ணற்ற மாற்று பாதைகள் இருந்தாலும் பொதுமக்களுடைய அதிகப்படியான பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய பாதையாக இருப்பது சிவன் கோயில் எதிரே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கோ, பள்ளிகளுக்கோ, கல்லூரிகளுக்கோ செல்லக்கூடிய அந்த சுரங்கப்பாதை அத்தியாவசியமான ஒரு பாதையாக இருக்கின்றது. அந்த பாதை தற்போது சிறிய அளவில் இருப்பதால் பயணிகள் கடக்கவும் விரைவாக செல்லவும் மிகவும் தடுமாற்றமாகவும் அசௌகரியமாக இருக்கின்றது. அந்த பகுதியில் கழிவுநீர் செல்லும் வகையில் ரயில்வே துறை சார்பில் சிறிய சுரங்கப்பாதை கால்வாய் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கால்வாயில் கழிவுநீர் செல்லும் நிலையில் பொதுமக்கள் அவசர தேவைகளுக்காக இந்த கழிவுநீரில் இருசக்கர வாகனத்தை இயக்கி செல்கின்றனர். இந்த கழிவுநீர் கால்வாயும் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் நாள்தோறும் ஆபத்தான பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் இப்பகுதி மக்கள். அதுவும் ஆபத்தான சூழ்நிலையில் கர்ப்பிணி பெண்கள் செல்வதற்கு இடையூறாக உள்ளது. இப்படி இடையூறாக உள்ளதால் பள்ளி மாணவர்களும் அங்கே செல்வதற்கு இடையூறாக உள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் அங்கே வசிக்கின்ற மக்களுக்கும் அந்த கேட்டு போட்டு இருப்பதால் அடிக்கடி தொந்தரவு ஏற்படுகிறது. இதனால் மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு நல்ல சுரங்கப்பாதையை அமைத்து அல்லது மேம்பாலத்தை அமைத்து தந்தால் இந்த மக்களும் அங்கே கர்ப்பிணி பெண்களும் பள்ளி மாணவர்களும் பயன்பெறும் வகையில் இருக்கும் என்பதை ஒரு சமூக ஆர்வலர் என்ற முறையில் இதனை உங்களுக்கு பதிவிடுகின்றேன். எனவே பொதுமக்கள் ரயில்வே கேட்டை கடந்து செல்லும் வகையில் ரயில்வே சுரங்கப்பாதை அல்லது ரயில்வே மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கடந்த 30 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.
அப்பகுதியில் அரசு மருத்துவமனை உள்ளதால் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸில் செல்கின்றனர். இதனால் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் வினோத்குமார். மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்கி வருகிறது விளையாட்டுக் களம். வண்டலூர் அருகே சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற கோகோ போட்டியில் சென்னையை சேர்ந்த பள்ளி முதலிடம் பிடித்து அசத்தியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் உள்ள இன்டர்நேஷனல் பள்ளியில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையே தேசிய அளவிலான கோகோ போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திரா என பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 800 பள்ளிகளை சேர்ந்த 10,000 மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். வயது அடிப்படையில் 3 பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 3 பிரிவுகளிலும் சென்னை அணி முதலிடத்தை பிடித்து அசத்தியது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. மீண்டும் நாளை தமிழ்நாடு 360 சந்திப்போம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மாலை முரசு செய்திகள் தொடரும். வணக்கம்.